Hey guys, welcome back to my YouTube channel. It's finally happening. My second international trip. Yeah, வாங்க பேக்கிங்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் த வீக்கில் தான் ட்ராவல் பண்ணுறேன். லைக் வெனஸ்டே நைட்டு மிட் நைட்டு. ஸோ வீக்கெண்டில் தான் நான் வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி ஆகணும். அதனால சரி ஓகே, நம்ம பேக்கிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே நைட் அந்த மாதிரி டைம்லேயே வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் பாதி சாட்டர்டே பண்ணிடலாம், பாதி சண்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ட்ரிப்னா ஆப்வியஸ்லி நம்ம நிறைய நியூ கிளாத்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு அதில் இருக்க டேக்ஸ்லாம் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன், ரேட் கார்டு அது எல்லாமே. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த புது ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுட்டு அதோட டேக்ஸ் கட் பண்ணும்போது இருக்க ஹாப்பினஸ் இருக்கே, அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆல்மோஸ்ட் இந்த டேக் எல்லாம் பிரிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் மோஸ்ட்டாக எல்லாமே வந்து புதுசாக தான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன். ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்தேன். டோட்டலாக இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 12 டேஸ் ட்ரிப்பு. ஸோ இந்த 12 டேஸ்க்கு நான் இன்க்ளூடிங் அந்த ஏர்போர்ட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸுமே கால்குலேட் பண்ணி எல்லாமே வந்து நான் புதுசாக வந்து வாங்கி வச்சுருந்தேன். நான் வந்து 12 டேஸ்னால் நான் ஒரு 15 to 16 அவுட்ஃபிட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா வந்து அட் டைம்ஸ் வந்து நம்ம வந்து கயாக்கிங் போகிறோம், இல்லைனா வந்து ஈவினிங் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் தேவை. அதனால் ஒரு நாள் என்றைக்குனா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம மேபி ஒரு 2 ட்ரெஸ் போடுவோம் அப்படின்ற கவுண்ட்டில் நான் வந்து டோட்டலாக 16 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் பேக் வந்து நான் ஒரு 2 பேக் எடுத்து வச்சேன். பேக்னால் லைக் ஸ்லிங் டைப் அந்த மாதிரி வந்து ஒரு 2 பேக் எடுத்து வச்சேன். ஒன்று வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது லைக் ட்ராவல் டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிங் பேக்கு, அது நான் பாலியில் வாங்கியிருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து நான் வந்து பேக்குள்ள லைக் ட்ராலிக்குள்ளே போட்டு வச்சிட்டேன், அங்கே போயிட்டு அவுட்ஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்லிப்பர் வந்து நான் ஒரு 2 ஸ்லிப்பர் எடுத்து வச்சுட்டு ஷூஸோ 2 ஷூஸு, ஒன்று வந்து நான் போட்டுக்கிட்டேன், ஒன்று வந்து பேக்கில் வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ லக்கேஜ் தான் நான் வந்து டோட்டலாக எனக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனது. ஆக்சுவலாக லக்கேஜ் வந்து நாங்கள் வந்து 20 கேஜஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அண்டு வரும்போது வந்து 25 கேஜஸாக போட்டிருக்கோம். ஏன்னா வந்து கண்டிப்பாக லாங் ட்ரிப்னால நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். நம்மளால் 7 கேஜஸ்லேயே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியில் மட்டுமே 20 கேஜு, அது இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஈச் 7. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். Ojos mi vida pasar y se extraña si lo cierro, y si mañana nos toca no estar, miro al cielo y te veo, pero ya sé que no voy a olvidar tu perfume de febrero. Cuando la noche me venga a buscar, que me lleve con tu viento. Y si la noche me viene a buscar, que me lleve con tu viento. Vengo a tu lado y mi vida pasa, ya lo creo, ya lo creo. Y si mañana nos toca no estar, miro al cielo y te veo, pero ya sé que no voy a olvidar tu perfume de febrero. Cuando la noche me venga a buscar, que me lleve con tu viento. Y si la noche me viene a buscar, que me lleve con tu viento. Y parte de todo es saber olvidar, no recuerdo, yo no puedo. Pienso en tu rostro y no puedo evitar ver mi sueño, ver mi cielo.
tus ojos mi vida pasar y se extraña si lo cierro. Y si mañana nos toca no estar, miro al cielo y te veo. Pero ya sé que no voy a olvidar tu perfume de febrero. Cuando la noche me ve. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, டே வைஸ் நம்ம வந்து இந்தந்த டே இதுதான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து மடித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து, இல்லை நீ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்ததுன்னா ஸ்பேஸ் பத்தாது, ஸோ அதனால் வந்து நீ வந்து ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் வந்து அப்புறம் வந்து ரேண்டமாக அப்படியே எது எதெல்லாம் ரோல் பண்ணி எங்கெங்கே வைக்க முடியும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டேன். அண்டு நான் பேக்கிங் பண்ணுற அன்றைக்குமே ஒரு ட்ரெஸ் எனக்கு வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வந்துருந்தது, அதையும் சேர்த்து நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த பெரிய ட்ராலியில் ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோடய பேகு, என் ஷூஸு அது எல்லாமே வச்சுக்கிட்டாச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து குட்டி ட்ராலியில் வச்சாச்சு. அது இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜ்க்குன்னு தனியாக நாங்கள் ஒரு பேகும் எடுத்துக்கிட்டோம். அந்த பேக்கில் எங்கள் ரெண்டு பேரோட ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அதில் வச்சுட்டு ப்ளஸ்ஸு பேகு. ஸோ பேக்கில் வந்து நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன், பெருசாக எதுவும் எடுக்கல. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ட்ரைபேட் இதெல்லாம் வந்து நான் என் பேக்கில் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் பேக்கில் அவரும் பேசிக்காக எது தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டாரு. இப்படி தான் எங்களோட பேக்கிங் போச்சு. அண்டு எப்பவுமே வந்து ட்ராலியில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போகிறோம் அப்படின்னா லிக்விட் ஐட்டம்ஸ், இந்த மேக்கப் ஐட்டம்ஸு, க்ரீம்ஸு, அது எல்லாம் லோஷன்ஸ் அது எல்லாமே வந்து ட்ராலியில் தான் வைக்கணும். தெரியாமல் நம்ம ஹேண்ட் லக்கேஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போகும்போது, லைக் இப்போது இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போகல, அங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க அங்கே அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு சேஞ்சிங் ஃப்ளைட்டுக்கு போகிற இடத்துல எதர் சிங்கப்பூரோ இல்லை மலேசியாவோ எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து 100 கிராம்ஸ் தான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடதை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அதனால மேக் ஷூர் தட் நீங்கள் எப்பவுமே வந்து உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸு, லோஷன்ஸு, க்ரீம்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ராலிலே மோரோவர் வச்சுருங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் பாலிக்கு போகும்போது நாங்கள் தெரியாமல் ஹேண்ட் லக்கேஜில் வச்சிட்டோம். அண்ட் அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரு சில க்ரீம்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. அண்ட் பர்ஃப்யூம்ஸ்லாம் நீங்கள் வைக்கிறீங்கனாலும் அதுவுமே நீங்கள் வந்து ட்ராலியில் தான் வைக்கணும். தெரியாமல் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துட்டிங்கன்னா அது புதுசாக இருந்தாலும் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதனால இந்த வாட்டி கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம் எல்லாத்தையும். ஸோ ஹாப்பியாக பேக்கிங்லாம் முடிச்சுட்டு வெயிட் செக்கும் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ ஏன்னா ஏர்போர்ட்டில் போயிட்டு லாஸ்ட் மினிட்ஸில் வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இதுலேருந்து அதில் எடுத்து போடுறது, அதுலேருந்து இதில் எடுத்து போடுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே வந்து வெயிட் மிஷினில் வந்து வெயிட் செக் பண்ணியாச்சு. ஸோ 20 kg அப்படின்னா எனக்கு வந்து 20.5 வந்தது. அதனால் சரி ஓகே, ஹேண்ட் லக்கேஜ் பேக்கில் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அதில் ஷிஃப்ட் பண்ணி அதில் வச்சிட்டோம். ஏன்னா அதில் 7 kgன்னு சொல்கிறாங்களா, பேக் இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜுக்கு மட்டும் 7 அலோவ் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் ஒரு பேக் கலர் பேக்கில் அதில் ஒரு 3-4 kgsக்கு ஏற்ற மாதிரி அதில் போட்டு வச்சிட்டோம் நாங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தல நாங்கள் வெனஸ்டே தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த டைம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கிடைக்கல. ஏன்னா வந்து நான் லாங் வீக் வந்து லீவ் எடுக்கிறேன். லைக் ஆல்மோஸ்ட் 8 ஒர்க்கிங் டேஸ் வந்து எனக்கு லீவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேட்க வேணாம், நம்ம வந்து ஆஃபீஸ்லேருந்தே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். 6 o'clock நான் வந்து யூஸ்வலாக 6:30 கிளம்புவேன். அன்றைக்கி 4:30 கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் போட்டு வச்சுருந்தேன். வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் கூட ஏர்போர்ட் வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பிளான் கொஞ்சம் சொதப்போம். ஏன்னா வந்து நம்ம போயிட்டு திரும்பியும் உடனே வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வரணும், எக்ஸ்ட்ரா ட்ராவல் எதுக்கு, டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே நான் ஆஃபீஸ்லேருந்தே வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். சேஞ்சிங் ட்ரெஸ்ஸுமே நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என் லேப்டாப் பேக் எல்லாத்தையும் நான் ஆஃபீஸ்லேயே போட்டுட்டு லேப்டாப்லாம் ஆஃபீஸ்லேயே போட்டுட்டு நான் வந்து அந்த பேக்கில் எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு நான் ஏர்போர்ட் வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டேன். அதனால் ஹாரோவில் இருக்க சாலை போயிட்டு ஒரு ட்ரிங்க்கை வாங்கிட்டு, சரி இவங்க வரத்துக்கு எப்படியும் டிலே ஆகும், அதனால் நம்ம இங்கே உட்காந்து ட்ரிங்க் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்கை ஆர்டர் போட்டு வாங்கி குடிச்சிட்டேன். அன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு கோல்டு அப்போ தான் சரியாச்சு. சரி ஓகே, இருந்தாலும் இந்த ட்ரிங்க் எனக்கு பிடிக்குன்றதுனால அந்த ட்ரிங்க்கை வாங்கிட்டு அங்கே அதை உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இங்கே ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், ஃபுட் கோர்ட்லேயே வேலை பார்க்குறவங்க கிட்ட. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கேருந்து போயிட்டு
கீழே இறங்கி எஸ்கலேட்டரில் கீழே இறங்கி போயிட்டு ரைட் கட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து கனெக்ஷன்னு சொன்னாங்க. அண்ட் நான் எஸ்கலேட்டரில் இறங்கும் போதே ரைட்டில் பார்த்தா எனக்கு வந்து இந்த போர்டு இருந்தது, ஆரோ இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கட் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தா இந்த டோர் தெரிஞ்சது, இந்த வழியாக போனேன். ஒரு 2 மினிட்ஸ் நான் நடந்திருப்பேன். 2 மினிட்ஸ் நடந்தோடனே ஏர்போர்ட் வந்துருச்சு. அண்ட் அங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் அங்கே D6 சம்திங் எதுவும் நினைக்கிறேன். ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒன்ஸ் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து அவங்க கூட ஏர்போர்ட் உள்ளே போயாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளைட் டீட்டெயில்ஸும் வெளியே இருந்தே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட இது செக் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது ஸ்கூட் ஏர்லைன்ஸ். ஸோ அதுவுமே வந்து இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து வந்துச்சு. பார்த்தா இங்கே வந்து 12:30 டைம் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு மெயில் வந்தது இந்த மாதிரி 1 hour டிலேன்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்து செக்கிங் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு. ஆக்சுவலி அங்கே வந்து வீடியோ எடுக்க அலௌட் இல்லையாமா. நான் அது தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, வேறு என்ன, லக்கேஜையும் அமுச்சிட்டோம், செக்இன்னும் பண்ணியாச்சு, போவோம் ஃபுட் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு ஒரு அவுட்ஃபிட் செக்கை போட்டாச்சு. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது போட்டிருந்தேன். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து நான் வந்து பேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்வெட் ஷர்ட் போட்டிருந்தேன். அண்ட் இந்த பேண்ட் வந்து பேகி பேண்ட், கொஞ்சம் ட்ராவலுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கியாச்சு. அண்டு நாங்கள் இங்கே போயிட்டு கேஎஃப்சியில் ஃபுட்டு வாங்கியிருந்தோம். அண்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து சரியான டீ அடிக்ட்டு. அதனால அவங்க வந்து சரி ஓகே லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு டீயை குடிச்சிடலாம், 12 டேஸ்க்கு டீ கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அண்ட் தென் 12 நாளைக்கு கிடைக்காதுன்றதுனால டீ வாங்கியாச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் டீயை வாங்கிட்டு. அண்ட் அந்த மொமெண்ட்டை நான் வந்து கவர் பண்ணணும், இதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் வந்து என்னோட வீடியோவில் இதை கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் போர்டிங். ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக கேட் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் வந்த டைம்னு பார்த்து எங்கள் ஜோன் ஏதோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் வந்து சரி ஓகே ஒரு செக்இனை போட்டுட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஜாலியாக நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார் ரொம்ப ஹாப்பியாக ட்ரிப்புக்கு ரொம்ப ரெடியாக எக்ஸைட்டடாக இருக்கார். அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த ஹேண்ட் லக்கேஜ்க்கான பேக். என் ஹஸ்பண்ட் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேக்கில் தான் ஒரு சில திங்ஸை வந்து நாங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு. டோட்டலாக 9 மெம்பர்ஸ் ஒரு ரோவில் இருக்க மாதிரி இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு சிங்கப்பூர் போகிறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ஃப்ளைட்டுமே நாங்கள். அண்ட் சிங்கப்பூரில் எங்களுக்கு பெருசாக டைமே கிடைக்கல. ஆல்ரெடி அங்கேயே 1 hour லேட்னால எங்களுக்கு டைமே கிடைக்கல. வேகமாக நாங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் ஃப்ளைட் டைமுக்கு வந்து ஓடிட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்கள் போகிறோம், இங்கேயுமே வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் போட்ட பிளான் என்னமோ சரி ஓகே நம்ம வந்து சிங்கப்பூரில் இந்த ஏர்போர்ட் இது அந்த வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் ஐடியாவில் நாங்கள் போயிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எங்களுக்கு வந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு கூட டைம் இல்லை. டக்குன்னு போர்டிங் இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால அங்கேயுமே போயிட்டு க்யூவில் நின்றுட்டு நாங்கள் வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்து ஹனாய்க்கு போக போகிறோம். இது வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் தான். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ see you all in the next video. Until then, bye bye, take care.